புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் இன்னும் 5 பேர் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நாங்கள் அந்த ஊர்களை நாங்கள் தேர்வு செய்யலன்னு. நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கேளுங்க, எந்த தேர்தல் விளம்பரம் போட்டாங்க என்னன்னு. நாங்கள் எங்களுக்கு ஏதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஊர் வேணும்னு நாங்கள் சொன்னால் தானே அதுக்காக வாதாடணும். அது எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பொழுதே விரிவாக்கத்திற்கு அவங்க தான் அதை ஐடென்டிஃபை பண்ண ஊர். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்களுக்கு இல்லைன்னா உள்நோக்கம் இருக்க முடியும். ஒரு அரசாங்கத்தை தொடரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் நல்ல திட்டத்தை அந்த அரசாங்கம் போட்டதை நாங்கள் தொடருவோம்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? அதுமாதிரி 3வது விரிவாக்கம் என்பது நாங்கள் தொடரணும் தான் நாங்கள் எடுத்த மொழி. எங்களுக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்டாக இல்லை? அந்த 11 ஊரில் 9 ஊரில் இருக்க விவசாயிகள் நீங்கள் ஆகாதவர்களா? அவங்களுக்கு எங்களுக்கு சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தொடர்ந்தோம், அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்தோம். ஒன்று. இன்னொன்று, நம்முடைய அப்பொழுது இருந்த பாலகிருஷ்ணன், சிபிஎம்முடைய பாலகிருஷ்ணன், அதே போன்று அருமை சோகர் நம்முடைய திருமாவளவன்கள்லாம் என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் வெளியூர் டூர்லேருந்து வந்து என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை உடனே பண்ணணும்னு சொன்னது நாங்கள். இதில் எங்கே தவறான செய்தி என்ன, உண்மைக்கு பாராத செய்தி என்ன? ஒன்று. இப்போ 8 வழிச்சாலையை பற்றி நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு புதிய வரலாறை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அது போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னிறுத்தினார்கள். நாங்கள் உடனிருந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தணும். நாங்கள் மாற்றிக்கலையே. எங்கே மாற்றணும்? அப்பொழுது எங்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார்கள். இதே வராண்டாவில் பார்த்து ஏங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய பணம், ஒன்றிய அரசாங்கத்துடைய பணம் 10,000 கோடி பணம் வருது, ஏங்க வீணாக்குறீங்க? அந்த ரோடு போகிற பகுதியில் இருக்கிற 7 சட்டமன்ற உறுப்பினர் திமுக தானே. ஏன்னா அந்த ரோடு போகிற இடத்துல 7 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த தலைவரிடத்தில் சொன்னோம், இந்த ரோடு வரதில் 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருகிறது என்ற அடிப்படையில் வேண்டாம் என்று சொல்லுதா, விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு குறிப்பிட்ட விவசாயம் எல்லாமே அதில் சொல்லலை. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் 37 கிலோமீட்டர் தூரம், அதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏறத்தாழ 13 கிலோமீட்டரு. அதில் பெரும்பான்மையாக போனது எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 85% மக்கள் நிலத்தை கொடுத்துக்க ரெடியாக இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு ரோடு வந்தால் தான் அந்த பகுதி பூரா வளர்ச்சி பெறும். அதுவும் சென்னையிலேருந்து நேராக சேலத்துக்குன்னும் பொழுது அந்த பகுதியில் தொழிற்சாலை வளரும், பொருளாதாரம் வளரும்னு அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. சீஃப் செக்ரட்டரியே போய் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இதே சட்டமன்றத்தில் பேசுகிற குறிப்புனா எடுத்து பாருங்கள். எதிர்கட்சியின் சார்பாக பேசிய எங்களுடைய அண்ணன் மு க ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்ன தேதியை பொறுத்தளவுக்கு எங்கள் தோழமை கட்சியோடு நாங்கள் சேர்ந்து இந்த 8 வழி போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டு வந்தாலும் கூட நாங்கள் ரோடு போடுவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. விவசாயிகள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு பேசி அமைதிப்படுத்தி விட்டு ஒரு வழிகாணுங்கள் என்று பேசியிருக்கிறோம். நீங்கள் நாளைக்கு எடுத்து சட்டமன்றத்தில் பாருங்கள். சட்டமன்றத்தில் பேசின பேச்சு அந்த பேச்சு வேறுமில்லை. நாங்கள் சாலைக்கு எதிரானவர்கள் அல்ல, சாலை போடணும் தான் நினைக்கிறோம். ஆனால் விவசாயி அதிருப்தியாக இருக்காங்க, கூட்டி வச்சு பேசிட்டு சாலையை போடுங்கள் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். அது இங்கே பதிவாக இருக்கிறது. இப்போ நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்திருக்கிறீங்க. சாலைகள்லாம் போட்டால் தான் அந்த பக்கம் விரிவாக்கம் ஏற்படும், சாலைகள் போட்டால் தானே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த மன்றத்திலே நாங்கள் பேசியிருக்கிறோம் சாலைக்கு எதிரான ஒன்று. நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்தேன். ஈஸ்வரன் தான் கேள்வி கேட்டார். அதையும் சொல்கிறேன். ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன இந்த 10 வழிச்சாலை போட போகிறீங்களா இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன் 10 வழிச்சாலை அதிகமாக நிலம் எடுக்கிற நிலைமை இருக்கிறதா, அது குறுகிற இடமா இருந்தால் பரவாயில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள்லாம் நீ ஒத்துக்கொண்டால் கூப்பிட்டு பேசி விவசாயிகள் அதிருப்தியெல்லாம் போடலாம் என்று கருதுகிற மொழியை ஆக எதிர்ப்பாக இல்லை என்று தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த செய்தியும் சொல்கிறேன். ஆக இந்த சாலை போடுவது என்பது இப்போ வர அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், நாங்கள் இருந்த அரசாங்கத்துக்கும் தான் சொல்கிறேன், சாலை போடுவதன் மூலமாகத்தான் அந்த பகுதி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். விவசாயிகளை பிரச்சனை தீர்த்து விட்டு போடணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒழிய அதற்கு எதிர்ப்பாக நாங்கள் இல்லை. அம்பேத்குமார் அவர்கள் இப்போ போதுங்க. இப்போ இது இல்லை வேண்டாம், நோ கான்ட்ரோவர்சி வேண்டாங்க. அப்புறம் பேசுவது என்ன இல்லை என்ன இவ்வளோ வாங்க முக்கிய என்ன சொல்ல போறீங்க? ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, சிப்காட் மேல்மா சிப்காட்டை பற்றி இங்கே ரொம்ப நேரம் வாதம் 2 தரப்புலும் போயிருந்து. அந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஆணையை பெற்று அங்கே மேல்மா நிலத்தை எடுக்கக்கூடாது என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து போராட்டமும் நடத்தினார்கள். எனக்கு முன்பாக பேசிய உறுப்பினர்
அங்கே எடப்பாடியார் அவர்கள் தான் கொண்டு வந்தார், அவர் தான் நல எடுப்பை கொண்டு வந்தது அங்கே காரணம் என்று இங்கே பேசி கொண்டிருந்தார். ஆனால் அங்கே இருந்த நிலத்தில் இருக்கிற 11 கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் எங்களுக்கு சிப்காட் தேவையில்லை, எங்களுக்கு நிலமும் தேவைப்படுகிறது, நீ எடுக்க வேண்டாம் என்ற கோரிக்கை வைத்ததனால் அதை அப்படியே கைவிடப்பட்டது. கைவிடப்பட்ட பிறகு இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவில் இருக்கிறவங்க அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற போது 8 வழி சாலையிலே அனைத்து திமுககாரர்களும் போராடினார்கள். விவசாயி மட்டும் அல்ல, அது எங்களுக்கு தெரியும். அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாங்க அந்த சாலையை 8 வழி சாலையை வரக்கூடாது ஒப்பந்த புள்ளியெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அத்தனையும் இருந்தோம். அதை ரத்து செய்தது காரணம் எடப்பாடியார் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் என்றதின் காரணமாக அதை கைவிடப்பட்டார். அதுக்கு பிறகு அதோடு இந்த இடத்துல சிப்காட் செய்யார் தொகுதி என்னுடைய தொகுதி. இல்ல நான் கிளாரிபிகேஷன் ஏதாவது கேட்பீங்கன்னு பாட்டு நீங்க திருப்பி அதே இப்படிப்பட்ட விவரங்களை சொல்வதற்கு நான் அனுமதிக்க முடியாது. போதுங்க, அவர் தான் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு அழகா பதில் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் என்ன சொல்ல போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. குண்டர் சட்டத்தை பற்றி சொன்னார். எனக்கு வெளியே போயிருந்தேன், அங்கிருந்து அங்கே வந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பிறகு தான் குண்டர் சட்டத்திலிருந்து வெளியே விட்டாங்க. அப்படி கிடையாது, போராடினோம் நாங்கள். இங்கே எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் அந்த விவசாய பெருமக்கள்லாம் அவராண்டு மனுக்கள் கொடுத்தார்கள். மனு கொடுத்த பிறகுதான் இங்கே குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த பிறகு அன்னைக்கு மாநில அவர்களை விடுவிச்சார்கள் என்பதை இங்கே பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு பண்ணியாச்சு. மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மேல்மா சிப்காட்டு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்கன்னு சொன்னாங்க. அதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 சென்ட் இடம் இல்லாதவங்க தான் ரோட்ல விருதுங்கி போராடினாங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருக்க. இல்ல நீங்க அம்பேத்குமார் பாருங்க, அந்த அருள் முடிஞ்சு விட்டது. விளக்கம் சொல்லிட்டா முடிஞ்ச வேற அடுத்த சொல்லிட்டு போங்க. விவசாயிகள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிக்கு லேண்ட் இருக்கா இல்லையான்னு முக்கியம் இல்ல. அது விவசாய கூலியாளர் இருக்கவங்க கூட போராடலாம். அது லேண்ட் வச்சிருக்க ஓனர் தான் போராடணும் கிடையாது. அது ஒண்ணும் இது தவறு. இந்த மாதிரி இதெல்லாம் தவறான ஒரு காட்டக்கூடாது. அனுமதி இல்லை, நடவடிக்கை எடுப்பேன். காட்டாதீங்கன்னு சொன்னா மூடுங்க, அதை நடவடிக்கை எடுப்பேன். எத்தனை கோடி விவசாயில கோடி பேர்ல எத்தனை பேருக்கு லேண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படி பார்த்தா லேண்ட் இருக்கும் தான் போராடணுமா? விவசாயிகள் விவசாய நெல்ல விதைய ஊன்றவங்களே விவசாயி தான். அதுல லேண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது கூட திமுக உங்களுக்கு தெரியாதா? போதும், பேசுற வரைக்கும் போதும், விடுங்க. உறுப்பினர் பழனிவேல் பேச ஆரம்பிக்கலாம், நீங்க பேசுங்க. பழனிவேல் இல்ல வேற ஏதாவது நீங்க பேசுறது அனுமதிக்கல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லியாச்சு, உட்காருங்க. அவர் தான் சொல்லிட்டாருங்க. அவர் தான் விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு இதுனா திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான். விவசாயிகளுக்கு பொற்கால ஆட்சி எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். 1989 விவசாயிகள் ஒரு பைசா இலவச மின்சாரம் குறைக்கணும்னு சொல்லிட்டு போராடிய போது அப்போது ஒட்டஞ்சத்திரத்தில் நாராயணசாமி நாயுடு என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிறகு 1989 முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆட்சி வரும்போதுதான் தவறான செய்தி விருங்க. அம்பேத்குமார் பாருங்க, உங்க முடிங்க. பிறகு 1989 ஆட்சிக்கு வந்த உடனே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு பைசா விவசாயத்துக்கு மின்சாரத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. இனி ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை ஆணை பிறப்பித்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பிறகு 2006 2011 அனைத்து விவசாயிகளுக்கும், அது ஏழை விவசாயி, சிறு விவசாயி, குறு விவசாயி, அதிமுக விவசாயி, திமுக விவசாயி, பாமக விவசாயி, எந்த விவசாயிக்கு பாரபட்சம் இல்லாமல் 7000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அது மட்டுமல்ல, 2021-25 புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.